வெல்கம் டு தியா சமையல். நாம் இன்னைக்கு சிம்பிளான ப்ரான் கிரேவி அல்லது இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரான் தொக்குக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ இறால், 10 பல் பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 கிலோ ப்ரானை கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரானோட 2 பக்கமும் கருப்பாக குடல் மாதிரி இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 10 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதோட வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை இதில் போட்டுக்கலாம். ப்ரான் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 7 நிமிஷம் இது அடுப்பில் இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சுவையான இறால் அல்லது ப்ரான் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.